வில்சன் பதில் சொல்லிருங்க. நம்ம இல்லை எப்படின்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் வந்து திமுக தான் எதிர்கட்சின்னு நினச்சிருந்தேன். ஆனால் 67லேருந்து தமிழ்நாட்டிலே இல்லாத ஒரு காங்கிரஸ் தான் எதிர்கட்சி. திமுகவும் பிஜேபிக்கும் மறைமுக கூட்டணி வச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறார். ஏன்னா ராஜ்நாத் சிங் போனதுலேருந்து அண்ணாமலையும் வந்து வெளிப்படையா நடந்தது இல்ல, அது வெளிப்படையா நடந்தது, மறைமுகம் இல்ல. அவங்க தான் தெளிவா சொல்லிட்டாங்க, அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க, இவங்க அழைச்சாங்க, அதுக்காக வரணும். அது வந்து டிப்ளமேட். இன்னைக்கும் மோடி மேடையில ஸ்டாலின் தான் இருக்காரு. மோடி மேடையில ஸ்டாலின் தான் இருக்காரு. ராஜ்நாத் சிங் வந்து கரெக்ட் கலைஞர் மதிச்சு வந்தாங்க. அதுதான் சொல்றேன். தலைவர் அண்ணாமலை கூப்பிட்டாங்க. அதுதான் தலைவர் அண்ணாமலை நிக்கணும்ல, வேற வழி கிடையாது, நிக்கணும் அப்படி இல்ல அப்படி நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நீங்க சொல்லும் போது தான் தெரியுது அண்ணாமலைக்கும் திமுக கூட மறைமுக கூட்டணி இருக்குது. நான் சொல்றேன் கூட கூட்டணி இருக்குது, மறைமுக கூட்டணி அண்ணாமலையும் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்படி பார்த்தா அப்படி கிடையாதுன்றதா நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் வந்து சொன்னது அதாவது எம்ஜிஆரை புகழ்ந்தது, ஜெயலலிதா அம்மாவை புகழ்ந்தது ஒரு கட்டத்தில் அவரு, அவங்க ஆன்மீக அரசியல் பண்ணாங்க அப்படின்னு சொன்னது. ஆனா திமுக தான் எங்களுக்கு விரோதி அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய்யா அப்போ இது வரைக்கும்? அப்போ அப்படி பார்க்கும்போது திமுக தான் அவங்களோட பிரதான எதிரி. அதை வச்சுட்டு தான் அவங்க பேசுறாங்க. அப்படிதான் நான் இன்னைக்கு வரைக்கும் தேசிய தலைமையில இருந்து அதிமுகவினுடைய தலைவர்கள் குறித்தான எந்த விமர்சனமும் வரல. எந்த நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே வரல. மாறா தமிழ்நாட்டு தலைமை தான் அந்த விமர்சனத்தை வச்சது. நீங்க அந்த விமர்சனம் வந்து காலப்போக்கில் அது கூட்டணி அப்படிங்கிற விஷயத்துல அது கரைந்து போகும்ங்கிறீங்க. ஆனா விமர்சனத்தை வச்சது தமிழ்நாட்டு தலைமை தான். தேசிய தலைமை அந்த மாதிரி எந்த இடத்துல தலைவர்கள் குறித்த எந்த விமர்சனத்தை ரெண்டு விஷயம் சொல்றேன். 2024 தேர்தலுக்கு முன்னாடி நீங்க சொன்னது 2024 தேர்தலை சந்திச்சாச்சு. இதே மாதிரி முரண்பாடோட பேசக்கூடிய எல்லா தலைவர்களும் எல்லா காலகட்டத்திலையும் எல்லா இடத்துலயும் இருந்திருக்கிறாங்க. அதைத்தான் நான் சொல்ல வரேன். அதாவது அதற்கு பிறகு பேசிய பேச்சுக்கள் என்ன அப்படின்றது. ஆனால் அதற்காக ஒரு தனிப்பட்ட மனிதரை வந்து இவரை நீக்கினாதான் இவரை சேர்த்தாதான் அப்படின்றது இருக்காது. இப்போ நம்ம ராமசுப்ரமணியம் அவர் சொன்னார்ல ஐயா, அவர் சொன்னதில் ஒரு உண்மை என்னன்னா, ஓபிஎஸ் எந்த காலத்திலையும் ஓபிஎஸ் சமரசம் பண்ணிக்கொள்ள எடப்பாடியாரோ அதிமுகவோ ஏற்றுக்கொள்ளாது அப்படின்றதுல மிக தெளிவாக இருக்கிறாங்க. அந்த அந்த எந்த பேச்சுவார்த்தை இருந்தாலும் சரி, அது அமித்ஷா கூட பேச்சுவார்த்தை இருந்தாலும் சரி, இல்லை மோடி ஐயா கூட பேச்சுவார்த்தை இருந்தாலும் சரி, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்தில் எந்த சமரசமும் கிடையாது. கட்சி எங்ககிட்ட இருக்குது, எங்களுடைய தலைமை வந்து நம்ம எடப்பாடியார் தான் அப்படின்றதுல வந்து எந்த மாற்று கருத்தும் அவர்கள் எந்த சமரசத்துக்கும் உட்பட மாட்டார்கள். அதுல மிக தெளிவாக இருக்கிறார்கள். ரவீந்திரன் சொன்ன மாதிரி இப்போ ஆப்ஷனை தான் திரு எடப்பாடி பழனிசாமி ஓபன் பண்ணியிருக்கிறார். இன்னும் அது சீல் பண்ணப்படல. ஆப்ஷன் தான் ஓபன் பண்ணியிருக்காருன்னா திரு செங்கோட்டையன் அவர்களையோ, திரு தம்பிதுரை, திரு சி வி சண்முகம், இப்ப கடைசியா இன்னைக்கு திரு கே சி பழனிசாமி வரைக்கும் இந்த மாதிரி தலைவர்களை சந்திக்கிறதுக்கான தேவை என்ன சார் எழுது? என்ன நோக்கத்தின் அடிப்படையில் இந்த சந்திப்புகள் நிகழுதுன்னு எடுத்துக்கணும்? எந்த நோக்கத்தின் அடிப்படையில் அவங்களும் சொல்லலையே. நம்ம வந்து அப்படி ஒண்ணு நடக்குது, நம்ம நிறைய பேசிக்கலாம். அப்படி ஒண்ணு நடக்குது இல்ல. இப்போ நீங்க சுப்பீரியர் திரு எடப்பாடி பழனிசாமி தான் சார். அதிமுக பொதுச் செயலாளர், ஒன்றுபட்ட அதிமுக தான். இதுல நீங்க அதிமுகவில் பிரிவே இல்ல, பிளவே இல்ல, ஒரே அதிமுக தான். பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான். அவர் தான் அத்தாரிட்டேட்டிவ் அப்படிங்கிறீங்க. அவருக்கு பிறகாக 4 தலைவர்கள் போய் சந்திக்கிறாங்கன்னா அப்ப அந்த சந்திப்பின் நோக்கம் என்னங்கிற கேள்வி எழுமா எழாதா? அந்த சந்திப்பு இவருக்கு எதிர்ப்பா போய் சேர்ந்தாங்கன்னு எப்படி நீங்க கற்பனை வளம் நம்ம செய்ய முடியும்? அதிமுக தலைமைக்கு எதிர்ப்பா தான் போனாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? செங்கோட்டையன் போயிருக்கலாம், செங்கோட்டையன் சொல்லியிருக்கலாம், தமிழ்நாட்டு அரசாங்கம் தேவையில்லாம எனக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குது, ஒருவேளை அவங்க உளவு பார்க்கறாங்களோ என்னமோ, எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இல்ல, அதனால மத்திய அரசு பாதுகாப்பு கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு கேட்கறது கூட போயிருக்கலாம். சொல்ல முடியாது. சரி, அதனால இன்னொன்னு சி வி சண்முகம், தம்பிதுரை வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள், அவர்கள் சந்திக்க முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் மறந்துடுறோம். அவர்களுக்கு இருக்கிறது. சட்டமன்றத்தில் திரு செங்கோட்டையன் மேற்கொண்ட நடவடிக்கைகளையோ அல்லது அத்திக்கடவு அவிநாசி திட்ட பாராட்டு விழாவில் அவர் பங்கேற்காததையோ அதெல்லாம் நம்ம மறந்துடணும். இல்ல உண்மை பாலா, நீங்க சொல்ல உண்மை. கருத்து வேறுபாடு இருக்கலாம். அதாவது அது தொகுதி பிரச்சனையா, மாவட்ட பிரச்சனையா, மாநில பிரச்சனையா, இல்ல தலைமை பிரச்சனையா, இல்ல கட்சி பிரச்சனையான்றது யாருக்கு தெரியும்? அதை அவர் வெளிப்படுத்தல. அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய தலைமை எடப்பாடியார் தான். இப்போ நீங்க நம்ம ரம்ஜானுக்கு அவர் எக்ஸ் வலைதளத்தில் போடுற செங்கோட்டையன் என்ன போடுறாரு, ஜெயலலிதா அம்மா படம், எம்ஜிஆர் படம் போட்டு மிகப்பெரிய அளவில் எடப்பாடியார் படம் போட்டு தான் வாழ்த்து தெரிவிக்கிறாரு. ஆனா அதை வந்து வெளியப்படுத்தல யாருமே. அவர் ரம்ஜான் நோம்புக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார் எக்ஸ் வலைதளத்துல, எடப்பாடியார் படத்தை பெருசா போட்டு தான் வாழ்த்து தெரிவிக்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த முரண்பாடுகள்லாம் வந்து கட்சிக்குள்ள சேர்க்கப்படும். ஓகே, சுருக்கமா சொல்லிடுங்க ரெண்டு பேரும். உறுதியா இருக்கிறேன்.
இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சி திமுக வைத்து அரசியல் பண்ணுனா எதிர்க்கட்சின்னு கட்சி வளரலாம். அவங்களோட உள்நோக்கம் காங்கிரஸ் இங்க 10 சீட்டு வருதுங்கிறத அவங்க இது. அதனாலதான் 2020 சசிகலா மேட்டர்ல நாம சொன்னது கரெக்ட் ஆயிட்டு. இப்பவும் ராமசுப்ரமணியன் சார் சொல்றதும் கரெக்ட் ஆகலாம், இவர் சொல்றதும் கரெக்ட் ஆகலாம். ஆனா ராஜ்நாத் சிங் கலைஞர் சமாதிக்கு வந்தது 22 எம்பி கலைஞர் ஸ்டாலின் இருக்கிறதுக்கும் எடப்பாடி 0 எம்பியில் இருக்கிறது தான் காரணம். இதை முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறதா என் நண்பர் பொன்விட்